திருச்சிற்றம்பலம். அரர்ம பார்வதி பதே அரர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும் கழியார வரும் யானை கடல் நாழு மறவாமல் அழியாழுமல தூவும் அடியார்கள் உளமாற வழியாகும் வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியபெருவர் மக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய திருவாசக சிந்தனையிலே நீத்தல் விண்ணப்பம் என்ற ஒரு அருமையான பகுதி. அதில் இன்றைக்கு நாம் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். 50வது பாடல். அருமையாக சுவாமியுடைய திருவருள் குருவருள் கூட்டி வைக்க நிறைவான ஒரு பகுதி 50வது பாடல். சிந்திப்பதற்கு என்னுடைய திருவருளும் குருவருளும் கூட்டி வைப்பதாக. சென்ற வாரத்தில் நமக்கு 49வது பாடலில் மணிவாசக பெருந்தகையார் மிகுந்த அன்பின் காரணமாக இறைவன் மீது கொண்ட அன்புதான் இங்கே வார்த்தைகளாக அவர்களுக்கெல்லாம் வெளிப்படுகிறது. அளவு கடந்த அன்பு. அதில் இப்போ ஒரு சின்ன குழந்தை சொல்கிறது மாதிரி அந்த 49வது பாடல், நீ மட்டும் என்னை விட்ட பார் உன்னை என்ன செபம் பார், உன்னையை பற்றி நான் எல்லாத்தையும் போய் சொல்லுவேன் என்று சொல்வது போல் உண்மைக்கே இந்த பாடலை படிக்கும் போதெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்ன ஒரு அன்பு! அன்பில் திளைத்த மணிவாசக பெருந்தகையார். இந்த அன்பெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அன்பை அந்த வார்த்தைகளில் பார்க்கலாம். மாணிக்கவாசகருடைய வார்த்தைகள் என்ன சொல்கிறார் பாருங்க. சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பை தொழும்பையும் ஈசற்கு என்று விரிப்பிப்பன். என்னை விடுதி கண்டாய் விடின், என்ன நீ விட்டுருவியா? அப்படி விட்டுட்டேனா? வெங்கரியின் உரிப்பிச்சன் தோளுடை பிச்சன் நஞ்சூன் பிச்சன் மூச்சுடுகாட்டு எரிப்பிச்சன் என்னையும் ஆளுடை பிச்சன் என்று இயேசுவனே என்பதாக ரொம்ப அழகாக எடுத்து உரைக்கிறார். எதை சொல்கிறார்? இறைவனுடைய பெருமைகளையெல்லாம் சொல்கிறார். நீ நீ என்னை விட்டுட்டே நான் உன்னை என்னெல்லாம் சொல்வேன் தெரியுமா, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்கிறார். அதில் வெங்கரியின் உரிப்பிச்சன் என்று சொன்ன மாத்திரத்திலேயே இவன் எப்பேற்பட்ட பேராற்றல் என்பதும், அந்த தாரகாவனத்து ரிஷிகள் அவர்களால் அனுப்பப்பட்ட யானை கண்மமலம், இன்னும் சொல்லப்போனால் ஆணவத்தோடு கூடியது அந்த கண்மமும், அந்த ஆணவத்தை அடக்கிய யாரால் அடக்க முடியும்? இறைவன் ஒருவனால் மட்டுமே செய்யக்கூடிய இந்த காரியம் என்பதையெல்லாம். அப்போ இது பூராமே எதை உணர்த்துகிறது என்றால், இறைவனுடைய பேராற்றலும் பெரும் கருணையும் பெருமையெல்லாம் உணர்த்துவது போல இங்கே உரிப்பிச்சன் தோளுடை பிச்சன் நஞ்சூன் பிச்சன் என்றெல்லாம் சொல்லி கடைசியில் சொல்கிறார், என்னையும் ஆளுடை பிச்சன் என்பதாக. என்னையும் என்ற மாத்திரத்தில் ஒன்றுக்கும் பற்றாத என்னையும் இவன் ஆட்கொண்டவன், இவ்வளவு பெருமைகளை உடையவன் என்னையும் ஆட்கொண்டான் என்பது போல அழகாக அங்கே அமைத்து கொடுத்திருக்கிறார். இது இகழ்வது போலும் புகழ்வது என்பதாக இதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். சுவாமியுடைய பெருமைகளெல்லாம் பட்டியல் போடுறார், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்தாப்பில் இது எல்லாமே அந்தாதி தொடரில் வருகிறது. இயேசுனும் அந்த கடைசியான அந்த வார்த்தை அங்கே இயேசுவனே. 49வது பாடலில் இயேசுவனே. இப்போ 50வது பாடலில் அப்படியே அந்த ஏசுதல் ஏசினும் அதை அப்படியே கொண்டு வரார். ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் செம்பவள வெற்பின் தேசுடையாய் என்னை ஆளுடையாய் சிற்றுயிர்க்கு இறங்கி காய்ச்சின ஆலமுண்டாய் அமுது உண்ணக் கடையவனே என்பதான அந்த 50வது பாடல் ரொம்ப ரொம்ப அருமையாக இறைவனுடைய பெருமைகளையெல்லாம்
சிவப்பரத்துவம் என்று சொல்லக்கூடிய பெருமைகளை பட்டியல் போட்டு சொல்வது போல் அமைந்திருக்கிறது இந்த பாடல். அதாவது நம்முடைய சிறுமையும் இறைவனுடைய பெருமையும். ஏசினும் உன்னை ஏத்தினும் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வரார். அதாவது நமக்கு ஒரு துன்பம் வரும்போது முதல்ல யாரை திட்டோன்னா இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா, என்னை இப்படி பாடாப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லுவோம். திட்டுதல் அப்படின்றது ஏன்னா உரிமையாக நம்ம சொல்லலாம். ஒரு பக்கம் பார்த்தா அது அன்பின் மிகுதி என்று கூட சொல்லலாம். சாமி என்னை விடவே மாட்டார், எப்படி விட்டாருன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. நம்மகிட்டையே எல்லா குணங்களும் இருக்குது, இந்த குணங்களெல்லாம் இருக்குது. இப்போ மணிவாசகர் எப்படி சொல்கிறார், இது அன்பின் மிகுந்த அன்பின் தன்மையினால் வெளிப்படக்கூடிய இந்த வார்த்தைகள். ஏசினும் நான் அப்படியே ஒரு ஏன்னா என்னுடைய மலம் காரணமாக என்னுடைய வார்த்தைகள் மூலமாக உன்னையே நான் ஏசினாலோ வைதால் அப்படின்றோம் இல்லையா. அருணகிரி பெருமான் கூட ரொம்ப அழகாக சொல்வார், முத்தமிழால் வைதாரையும் ஆங்கு வாழ வைப்போம்பார். வஞ்சாலும் பரவாயில்ல, தமிழால் வாழ்த்திட்டு போங்க, வஞ்சிட்டு போங்க, உடனே அங்கே வாழ வச்சு விடுவாங்க. முருகப்பெருமான் அவ்வளோ தமிழுக்கு, தமிழ் மீது கொண்ட பற்று. முருகன் வேறு இறைவன் வேறா, இந்த தமிழுக்காகத்தானே இங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் பின்னாக ஒவ்வொரு முறையும் அவரிடமிருந்து தமிழை பெற வேண்டும், தமிழ் பாக்களை பெற வேண்டும். இப்போ மணிவாசகர் அப்படி தான், இவருடைய பாடல்கள்லாம் அவ்வளோ உயர்ந்தது. இங்கே சொல்கிறாரு, ஏசினும் உன்னை ஏத்தினும், ரெண்டுமே வஞ்சாலும் சரி வாழ்த்தினாலும் சரி. ஏன்னா நல்லா இருக்கும்போது எனக்கு நன்மையாக கிடைக்கும்போது நான் என்ன செய்வேன், எப்பா சாமி எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்கா தெரியுமா, என்னையமா எனக்கு மாதிரி யாருக்கும் கொடுத்ததில்லை அப்படின்னு வாழ்த்துவேன். கிடைக்கலன்னும் போது என்ன சாமியை கும்பிட்டோம் போங்க அப்படிமோ. அதைத்தான் அப்படியே ஒரு வார்த்தையாக பதிவு பண்ணுறார். ஏசினும் யான் உன்னை ஏத்தினும், ஏத்துதல் என்றால் வாழ்த்துதல். அடுத்து சொல்கிறார், என் பிழைக்கே குழைந்து, உடனே ஐயோ என்னுடைய குற்றம், அந்த பிழைக்கே குழைந்து வேசருவேன். அது வரைக்கும் ஒரு பிராக்கெட்டை போட்டுக்காங்க. இது நம்முடைய குற்றத்தை நாம் உணரும் தன்மை, அதைத்தான் இங்கே சொல்கிறார். என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை என்ற மாத்திரத்திலே நான் தவறு தான் செய்திருக்கேன், குற்றதான் செய்திருக்கேன். அப்போ அந்த குற்றத்தை நினைந்து இது குற்றம், இது தவறு என்பதை உணரும் தன்மை இந்த ஆன்மாவுக்கு உண்டு என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக உணர்த்துகிறார். யார் ஒருவர் தன்னுடைய குற்றத்தை தான் உணர்ந்து கொள்கிறார்களோ அந்த அளவிலே இறைவன் எம்பெருமான் அவர்களை ஆட்கொள்ளுவார் என்பதை அவர் ஜடாமுடியில் இருக்கிற அந்த சந்திரன், காலில் விழுந்தவனை, தவறே செய்தவன் காலில் விழுந்தபோது தலையின் மீது ஏற்றுக்கொண்ட இறைவன் எம்பெருமான் கருணாமூர்த்தி. இத்தனைக்கும் காரணம் என்ன, கருணை, கருணையின் வடிவமான இறைவன். என்ன அரை மணி நேரம், கருணையின் வடிவமான இறைவன், இதை நம்ம உணர்ந்துக்கிட்டாலே போதும். இப்போ மாணிக்கவாசக பெருந்தகையார் அதனை மிக அழகாக சொல்கிறார். ஏசினும் யான் உன்னை ஏத்தினும், அடியேன் வைதாலும் உன்னை வாழ்த்தினாலும் என்னுடைய பிழைக்கே, என் பிழைக்கே, எல்லாம் என்னுடைய குற்றம். இந்த குற்றம் எங்கே இருக்கிறது, உயிர் அறிவிலே இருக்கிறது. அதனால தானே எல்லாமே வருது. என் பிழைக்கே குழைந்து, ஆகா இப்படி செஞ்சிட்டோமே அப்படின்ற உணர்வு. இது எப்படி வரும் அப்படின்னா, பிழை வருதல், குற்றம் வர்றதல் அங்கே உள்ளே இருக்கிற மலத்தின் காரணமாக. ஆனால் சதா காலமும் இறைவனை தொழுது வணங்குவதால் அதனை உணர்தல், அதுதான் குழைந்து என் பிழைக்கே, பிழையை உணர்ந்து நாம் தவறு செய்கிறோம் என்ற உணர்வு. எல்லாருக்கும் இது வராதுப்பா, வராது. நீங்கள் பார்க்கலாம், எவ்வளவு தவறு செய்தால் நான் செஞ்சது சரி அப்படிம்பாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அடியார்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சதா காலமும் ஆண்டவனை வேண்டுபவர்கள் அந்த நிலைக்கு வரமாட்டாங்க எப்பொழுதும். ஏன்னா இறைவன்
இவர்களோடு கூட இருக்கிற தவறு செய்யும்போது சுட்டி காமிச்சிடுவார். அப்போ தன்னுடைய தவறை உணர்ந்து திருத்திக் கொள்வார்கள். இப்போ மாணிக்கவாசகர் அவர் பிழை செய்யலை, நமக்காக இது சொல்லப்பட்டது. என் பிழைக்கே குழைந்து வேசருவேன். இந்த வேசறுதல் அப்படின்ற ஒரு வார்த்தை, அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். வேசறுதல் என்றால் வருந்துதல். இந்த காலத்தில் சாதாரணமாக சொல்லுவாங்க வேசாடி போச்சு அப்படிம்பாங்க. வேசாடி போச்சுன்னா வருத்தத்திற்கு உரியது ஆனது அப்படின்றது. இப்போ இந்த வேசறுதல் என்பது வருந்துதல். அப்போ நான் தவறு செய்தால் அந்த தவறை நினைந்து வருந்துதல். வேசறுவேனே, ஐயோ இப்படி தப்பிச்சுக்கிட்டே அப்படின்னு வருந்துதல், அவ்வளோதான். அப்படி வருந்துவேனை, என்னுடைய தவறை உணர்ந்து வருந்துவேனை விடுதி கண்டாய் நீ விட்டுறலாமாப்பா? விட மாட்ட. அதைத்தான் விடுதி கண்டாய் என்கிற. நீ விடமாட்ட, ஏன்னா கருணையின் வடிவு நீ. அதற்கு இறைவன் தலையில் இருக்கிற அந்த பொருளே இன்றைக்கும் சாட்சியாக இருக்குது. தவறு செய்து தன்னுடைய தவறை உணர்ந்து காலில் விழுந்தவர்களை தலையின் மீது வைத்து கொண்டாடும் இறைவன் அப்படின்றது. அதைத்தான் நம்ம அருளாளர்கள் ஒவ்வொரு தடவையும் பித்தா பிறை சூடுதலை நிறைய சொல்கிறாங்க. ஏன்னா தவறு செய்வது என்பது மனித இயல்பு. ஆனால் உணர்ந்து இறைவனை சரணடைந்தால் இறைவன் ஏற்றுக்கொள்வார். தவறிலிருந்து நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். அதைத்தான் விடுதி கண்டாய் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார் பாருங்க, செம்பவள வெற்பின். அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கல, நான் பிராக்கெட் பண்ணிக்கோங்க. இறைவன் எம்பெருமானை இங்கே அழகான ஒரு வார்த்தையால் சொல்கிறார். செம்பவள வெற்பு. வெற்பு என்றால் மலை. வெற்பு என்றால் மலை. இந்த மலை எப்படி இருக்கிறதாம்? பவள மலையார். பவளம்னா எல்லாருக்கும் தெரியும், சிவந்த நிறத்தில். அது செம்பவள வெற்பு. செம்மையான, செம்மை என்ற மாத்திரத்தில் சிவந்த நிறமும், அந்த சிவந்த நிறமே சத்துத்தன்மை, மாறாத தன்மை என்றும் சொல்லக்கூடியது. இறைவன் எம்பெருமானுக்கு நிறைய இடங்களில் நிறங்கள் சொல்லப்படுகிறது. நிறங்கள் ஓர் ஐந்துடையாய். நமக்கு மாணிக்கவாசகர் இன்னொரு இதில் சொல்லியிருக்கிறார், நிறங்கள் ஓர் ஐந்துடையாய். அப்போ 5 நிறங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான நிறம் கொண்டவன். ஆனால் பொதுவாக இறைவன் நல்ல வெண்மையான நிறம், சிவந்த நிறம், இதெல்லாம் செம்மேனி அம்மான், இதெல்லாம் சொல்லக்கூடியது. இப்போ இந்த இடத்துல மாணிக்கவாசகர் இறைவனை எம்பெருமானை எப்படி பார்க்கிறார் என்றால், சிவந்த பவளம் போன்ற மேனியாக. அதுலேயும் எப்படி சொல்கிறார் பாருங்க, செம்பவள வெற்பு. வெற்புனா மலை, மலை போன்ற இறைவன், பவள மலை போன்ற இறைவன். அந்த இன் அப்படின்னு இருக்கா, அந்த இன் என்பது வெற்பினும் அப்படி வரணும். வெற்பினும், அதை ஒரு இன்றதை நீங்கள் ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்போ வெற்பினும், அதை காட்டிலும் அப்படின்னு அதில் பொருள். வெற்பினும் தேசுடையாய். அதாவது இந்த பவளத்திற்கு நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னா, பவளம் போன்ற மேனி, ஆனால் தேசு என்றால் ஒரு அழகு. அப்போ இந்த பவளத்திற்கு நல்ல ஒரு அழகு கொடுத்து கொண்டு வருவது போலையா? இல்லை, இயல்பாகவே இயற்கையாகவே இருக்கக்கூடியது உன்னுடைய அழகு, தேசு, ஒளி என்பதாக. அதுலேயும் வெற்பினும் விகுதி வரணும் அந்த இடத்துல. இந்த இடத்துல இன் அப்படின்ற ஒரு உருபு வந்திருக்கு. இன் என்பது உரழ்ச்சி பொருள். அதை காட்டிலும் அப்படின்னு அது பொருள். இதை காட்டிலும் மேலானவன் அப்படி, இந்த பவளத்தை காட்டிலும் ஒளி மிகுந்தவன் அப்படின்றதா இதனுடைய பொருள். செம்பவள வெற்பின் தேசுடையாய். தேசு என்றால் ஒளி, ஒளி மிகுந்தவன். இறைவன் எம்பெருமான் ஒளி வடிவானவன், கற்பனை கடந்த ஜோதி. அது நமக்கு சொல்கிறோம். இப்படிப்பட்ட இறைவன் உயிர்களுக்காக இறங்கி வந்த தன்மை. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியதெல்லாம் அருவமாக, உருவமாக, இது எல்லாமே
நம் பொருட்டு கருமேனி கழிக்க வந்த திருமேனி இது. அந்த திருமேனியிலையும் இப்போ இவர் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? செம்பவளம் போன்றதான வெற்பின் அதை காட்டிலும். இது அப்பர் சுவாமிகளும் சொல்வார். செம்பவள திருவுருவர் திகழ் ஜோதி குலைக்காதர். அப்போ செம்பவளம் போன்ற உருவத்தை கொண்ட இறைவன் எம்பெருமான் என்பதாக மிகுந்த ஒளி உடையவனாக, தேசு உடையவனாக. ஏன் செம்பவளம் என்றார் என்ற மாத்திரத்தில் உயிர்கள் மீது கொண்ட கருணையினால் இறைவன் உருவம் கொள்ள வந்தபோது பல நிறங்களை எடுக்கும் இறைவன் இங்கே ஆச்சாரிய கோலம் குருமூர்த்தியாக மணிக்க வாசகருக்கு குருந்த மரத்தின் கீழாக காட்சி தந்த இந்த கோலம், இதைத்தான் இங்கே சொல்கிறார். அப்போ குருந்த மரத்தின் கீழாக ஆச்சாரிய கோலமாக குருமூர்த்தமாக வந்த அந்த இறைவன் அது எப்படி வருகிறார் என்றால் சிவந்த மேனியாக, பவளம் போன்ற மேனியாக, சிவந்த செம்பவள மேனியாக, அந்த செம்பவள வெற்பின் அதை காட்டிலும் ஒளிவுடையாக, தேசுடையாய். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை போட்டிருக்கார் பாருங்க. அப்படியே உணர்ந்து சொல்வது போல அந்த இறைவனை கண்டு, ஆச்சாரிய கோலத்திலே கண்டு, என்னுடைய தவறுகள் அது முதல்ல நீங்கள் இதை வச்சுட்டு இதை எடுத்துட்டு அப்புறம் மேலே உள்ளதுக்கு போனீங்கன்னா இன்னுமே ஈஸியாக புரியும். ஏன்னா நான் ஏசினும் யானுன்னை ஏத்தினும் என் பிழைக்கே உழைந்து வேசருவேனே, இப்படிப்பட்ட கருணாமூர்த்தியாக நீ வந்து ஆச்சாரிய கோலம் வந்து என்னுடைய தவறுகளையெல்லாம் மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது போல அருமையாக இங்கே சொல்லிட்டார். தேசுடையாய். அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என்னை ஆளுடையாய். இறைவன் எம்பெருமான் எல்லா உயிர்களுக்கும் ஆண்டானாக. இந்த உயிர்கள் எப்படி இருந்தது? கேவல நிலையில் இருந்த போதும், இப்போ சாமி கொடுத்த உடம்பு சகல நிலைக்கு வந்த போதும், சுத்த நிலைக்கு வந்த போதும், என்றைக்கு உயிர் உண்டோ அன்றைக்கு இறைவன் அங்கே உண்டு. எங்கே? உயிரின் அறிவிலே உண்டு. என்னை ஆளுடையாய். அப்படி உயிர்களின் அறிவிலே இருந்து உயிர்களுக்கு ஆண்டானாக. உடம்பு, அந்த உயிர்களுக்கு உடம்பு கொடுக்கிறதே சாமி தான். இன்னும் சொல்லப்போனால் முதல் உடம்பு அது வினைக்கு ஈடாகல, இறைவனுடைய கருணையினால் வந்தது. அப்போ அந்த உடம்பு என்பது மாயாகாரியம். அத்தனையும் இவனுக்கு உடைமை, உயிர்களெல்லாம் அடிமை. இதைத்தான் மீளா அடிமை. என்றைக்குமே கேவல நிலையாகட்டும், சகல நிலையாகட்டும், சுத்த நிலையாகட்டும், என்றைக்குமே அவனுடைய அடிமைகள் நாம். என்னை ஆளுடையாய் என்று சொல்லி சிற்றுயிர்க்கு இறங்கி, சிற்றுயிர்னு ஒரு வார்த்தையை போடுறார். அப்போ சிற்றுயிர் என்ற மாத்திரத்தில் சிற்றறிவு கொண்ட உயிர்கள். உயிர்கள் அறிவு பொருள், இறைவன் பேரறிவு, உயிர்களோ சிற்றறிவு. அப்படி சிற்றறிவு கொண்ட உயிர்கள். ஏன் சிற்றறிவு என்ற மாத்திரத்தில் இந்த உயிர்கள் அறிவு பொருளாக இருந்தாலும் உணர்த்தினாலன்றி உணரும் தன்மை கிடையாது. அப்போ உணரும் உயிர்கள், அதனுடைய அறிவு சிற்றறிவு. இறைவனுக்கு உரிய இறைவன் அறிவு பொருள், உயிர்களோ அறிவு பொருள். அப்போ இறைவனுடைய அறிவு என்பது பேரறிவு என்று சொல்கிறோம். முற்றறிவு, பேரறிவு. இதுக்கு காரணம் சுதந்திரத்தன்மை. இங்கே உயிர்களுக்கு அந்த சுதந்திரம் என்பது கிடையாது, அடிமைத்தன்மை. இவ்வளோதான் வித்தியாசம். அதனால் இது உணர்த்தினாலன்றி உணராததனால் இது சிற்றுயிர்கள் என்பதாக இங்கே சொல்கிறார். இந்த சிற்றுயிர்ன்ற இடத்துல அண்டர்லைன் பண்ணி நீங்கள் பசுக்கள் மட்டும் இல்லை, தேவர்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அடுத்த வார்த்தையை என்ன சொல்கிறார் பாருங்க, சிற்றுயிர்க்கு இறங்கி சொல்கிறாரா. அப்போ அந்த சிற்றுயிர்கள் என்ற இடத்திலே இங்கே உள்ள மனிதர்கள் மட்டுமல்ல, இப்போ இந்த இடத்துல எது அப்படின்னா தேவர்கள் அசுரர்கள். இவங்க தேவர்களும் அசுரர்கள் தானே பார்க்கடலை கடைஞ்சாங்க. நாமெல்லாம் பக்கத்திலே போகலை, அவங்க தான் 2 பேரும் கிடைச்சாங்க. அப்போ தேவர்களுக்கு துன்பம் வந்தது. அப்போ தேவர்களும் சிற்றுயிர்களே,
அவர்களும் உணர்த்த உணர்பவர்களே என்பதை இங்கே அழகாக சொல்கிறார். எல்லாம் பசுக்களே, இறைவன் மட்டுமே பதி. அப்போ இறைவனுடைய சிவப்பரத்துவம் இங்கே சொல்லப்படுகிறது. உயிர்களாகிய நம்முடைய கேள்மையும் இறைவனுடைய மேன்மையும் எடுத்து சொல்லும் அருமையான ஒரு வார்த்தையாக இங்கே அமைந்துள்ளது. சிற்றுயிர்க்கு இறங்கி. அப்போ பசுக்களாகிய இந்த இடத்துல தேவர்கள், அவர்களுக்கு இறங்கி, தேவர்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டுத்தானே நஞ்சை உண்டார் இறைவன். அதைத்தான் இங்கே சிற்றுயிர்க்கு இறங்கி என்று சொல்லி அடுத்து சொல்கிறார், காய்ச்சின ஆலம் உண்டாய். அந்த ஆலத்துக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார், காய்ச்சின ஆலம் என்கிறார். அப்போ இந்த காய்ச்சின ஆலம் என்பது ஏற்கனவே ஆலம்னா நஞ்சு, ஆலம் என்றும் சொல்வார்கள். இங்கே காய்ச்சின ஆலம் என்ற மாத்திரத்தில் மிகுந்த வெப்பத்தை தரக்கூடியது, கடுமையான ஒரு வெப்பத்தை தரக்கூடியது. அந்த வெப்பத்தின் தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னா, வெப்பம் வெதுப்புதல் என்பதையும் கொல்லுதல் என்ற 2 வகையான குணங்கள், அதை தான் இங்கே சினத்தலும் காய்த்தலும் 2 வகையாக சொல்கிறார். சினத்தல் ஒன்று, காய்தல். காய்ச்சின ஆலம் உண்டாய் அப்படின்னார். அப்போ கடுமையான வெப்பத்தை கொண்ட அந்த ஆலம் நஞ்சு. அப்போ இவர்களால் நெருங்க முடியாத அளவு இருக்குது. யார்? சிற்றுயிர்களால் நெருங்க முடியலை. இப்போ இறைவன் எம்பெருமான் அப்படியே தான் ஏற்றுக்கொண்டார். இப்போ தான் ஏற்றுக்கொள்ளுதல் என்பது தேவாதி தேவர்களெல்லாம் இவரை அடைக்கலமாக வந்து இறைவனுடைய திருவடியில் வீழ இந்த நஞ்சை ஆலம் அதை ஏற்றுக்கொண்டார். இது இறைவனுடைய பேராற்றல் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையிலே பேராற்றல் என்பது இல்லை, பெரும் கருணை. கருணை, இந்த உயிர்களுக்கு இறங்கிய கருணை. இன்றைக்கு நம்ம என்னைக்கோ நடந்தது, இது ஒரு சம்பவம், சரியா, புராணத்தில் வரக்கூடியது. இதை கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நாம் சிற்றுயிர்கள், அன்னைக்கு தேவர்கள் அவங்களுக்கு வந்த துன்பத்தை சுவாமி நீக்கினார். இன்றைக்கி சிற்றுயிர்கள் யார்? நாம். நமக்கு வர்ற துன்பங்கள்லாம் எப்படி வருது? எப்பா காய்ச்சி எடுத்துட்டான்ப்பா சொல்கிறோம் இல்லையா? பிறரால் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எவ்வளவு துன்பத்தை தரக்கூடியது. அது நாம் செய்த வினைக்கு ஈடாக வந்தது தான். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் போது அப்பா நம்மளால் தாங்க முடியல அப்படின்னு அந்த துன்பம் நம்மை காய்ச்சுதல், துன்புறுத்துதல் அப்படின்னு யார்கிட்ட போய் விழுகிறோம்? சாமிகிட்ட விழுகிறோம். அவரை தவிர தீர்க்கிறதுக்கு யாருமே கிடையாது. நம்முடைய வினையை நீக்குதலும் மலத்தின் தன்மையை நீக்குதலும் இறைவனை தவிர யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அதனால் இறைவனை மட்டும்தான் வேண்டிக் கொள்ளுங்கள். துன்பம் வந்த காலத்தில் இந்த வரியை சொல்லுங்க, தேசுடையா என்னை ஆளுடையா. ஏன்னா ஆளுடையான்னு ஒரு வார்த்தை போடுறார். ஆளுடையா என்ன? நீ ஆண்டான், நான் அடிமை. அடிமையை காப்பது ஆண்டானுடைய வேலை. என்று நீ அன்று நான். என்னைக்கு நீ இருக்கியா அன்னைக்கே இந்த உயிர் கிடக்க, உயிர்க்குள்ளே நீ உட்கார்ந்துருக்க, என்னை ஆண்டு கொண்டு இருக்கிறாய். அதனால் இந்த சிற்றுயிர்க்கு இறங்கி, உயிர்களாகிய எங்களுக்கு இறங்கி இந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்ட கருணாமூர்த்தி. இது கருணையின் வடிவம். இவ்வளோதான். காய்ச்சின ஆலம் உண்டாய் என்பது கருணையின் வடிவம். அமுது உண்ண, நீ எப்பேற்பட்ட அமுதின் வடிவம். அமுது உண்ண வேண்டியவன் இப்படிப்பட்ட கொடிய நஞ்சை அல்லவா ஏற்றுக்கொண்டாய், விரும்பி ஏற்றுக்கொண்டாய். அமுது உண்ண கடையவனே. எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. இந்த உயிர்களுக்காக, உயிர்களின் பொருட்டாக துன்பத்தை தான் ஏற்றுக்கொண்டு, அதுவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு, மகிழ்வாக ஏற்றுக்கொண்டு, இதை நினைக்கும் போதே என்ன ஒரு துன்பம் வந்தாலும் உடனடியாக சாமி என்கூட இருக்கிறார், என்கிட்ட இருக்கிறார், இந்த துன்பம் என்னை விட்டு நீங்கும் அப்படின்ற ஒரு மன உறுதி நமக்கெல்லாம் வரணும். கண்டிப்பாக வரணும். இந்த மாதிரி பாடல்களை படிக்கிறோம் அப்படின்னா, அதுலேயும் திருவாசகத்தை படித்து விட்டோம் என்றால் துன்பம் என்பதே நமக்குள் வரக்கூடாது.
வரக்கூடாது. வந்துட்டு அப்படின்னா நாம் திருவாசகத்தை உணரலைன்னு அர்த்தம். ஏன்னா மாணிக்கவாசகர் அவ்வளவு அப்படியே உருகி 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 பாடக்கூடியவராக இந்த வார்த்தைகளை சொல்லும்போதே சுவாமி நம்மக்கிட்ட வந்து பக்கத்தில் உட்கார்ந்துடுறார். எவ்வளோ ஒரு அருமையான பாடலாக 50வது பாடல் நிறைவான பாடலாக இங்கே சொல்கிறார். இதில் உள்ள ரொம்ப ஹைலைட்டான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஏசினும் யானுன்னை ஏத்தினும். எனக்கு துன்பம் வந்த போதும் இன்பம் வந்த போதும், துன்பம் வந்தபோது திட்டுவேன், இன்பம் வந்தப்போ ஆகா ஓகான் புகழுவேன். இது என்னோட இயல்பு. ஏன்னா மலம் என்னோட கூட கிடக்கு, அதனால் செய்வேன். எவ்வளோ உரிமையாக சொல்கிறார் பாருங்க. ஏசினும் யானுன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குலைந்து பேசிருப்பேனே. இந்த வார்த்தை தான் ரொம்ப ஹைலைட்டான வார்த்தை. அடுத்த நேரம் ஒரு நேரம் சொல்லுவேன், என்ன சாமியை கும்பிட்டேன், ஆனால் இவரை தவிர எனக்கு ஆள் இல்லையே, இவரல்லாது பிரான் இல்லையோம்பர். இல்லை என்பது தான் பொருள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்வார், இவர் அல்லாது பிரான் இல்லையோ. இல்லை, இவர் அல்லாது பிரான் இல்லை. நம்முடைய துன்பத்தை நீக்கக்கூடிய ஒரே தலைவன், என்னுடைய தலைவன், என் உயிருக்கு தலைவன். நான் அடிமை, அவன் ஆண்டான். என்னுடைய துன்பத்தை நான் வேறு யார்கிட்டையும் சொன்னாலும் யாராலையும் தீர்க்க முடியாது, இறைவன் மட்டுமே என்பதான ஒரு அருமையான ஒரு பாடல். இந்த திருவாசகத்திலேயே நீத்தல் விண்ணப்பம் அப்படின்றது நிறைய பேர் வந்து இந்த பாட்டெல்லாம் பாடலாமா அப்படின்னு ஒரு கேள்வியில் என்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. தயவு செய்து இந்த பாடல்களெல்லாம் மீண்டும் மீண்டும் துன்பம் வரும் நேரமெல்லாம் சோர்ந்து விடாதீர்கள். நமக்கு வரும் துன்பம் தீதும் நன்று பிறதர் வரட்டும். தெரிஞ்சு செஞ்சோமோ தெரியாமல் செஞ்சோமோ வினை செஞ்சிட்டோம், அதனுடைய பலன் அனுபவிக்கிறோம். அனுபவத்தில் நம்மளால் தாங்க முடியல. இப்போ இறைவனுக்கு ஆட்பட்டு இருக்கிறோம், நல்ல பாடல்களை பாடுறோம், இறைவனை நினைக்கிறோம், வழிபாடு செய்கிறோம், இப்படியெல்லாம் செய்கிறோம் இல்லையா? அப்போ இறைவனையே நினைந்து வழிபடும் அடியார்களாகிய நம்மை விடுதி கண்டாய், நீ விட்டுருவியா? விடமாட்ட. என்னை ஆளுடையாய் சிற்றுயிர்க்கு இறங்கி. இந்த சிற்றுயிர்கள் எனக்கெல்லாம் உன்னை சொன்னால் தான் புரியும், சொன்னால் கூட பாதி புரியும் பாதி புரியாதுப்பா. அப்படிப்பட்ட சிற்றுயிர் இறங்கி காய்ச்சின ஆழ உண்டாய், நீ அமுது உண்ண வேண்டியவன், அந்த ஆழத்தையே உண்டையே. கடையவனே கடையவனே என்று ஆரம்பித்தார், இங்கே கடையவனே என்று நிறைவு செய்கிறார். 50 பாடல்களும் நீத்தல் விண்ணப்பத்தில் உள்ள 50 பாடல்களும் அந்தாதி தொடையாக இங்கே அமைந்து உள்ளது. கடையவனே ஆரம்பித்து கடையவனே என்று முடிப்பது போல அருமையான ஒன்று. இதில் பிரபஞ்ச வைராக்கியம் என்பது இதனுடைய கருத்துரை. பிரபஞ்ச வைராக்கியம் ஒவ்வொரு பாடலிலும் இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இந்த உலக இன்பம் என்னை விட்டு நீங்கட்டும், நீங்க வேண்டும் என்பதுதான் பிரபஞ்ச வைராக்கியம். அதில் என் பிழைக்கே குலைந்து வேசருவேன், அதுதான் இதில் இருக்க பிரபஞ்ச வைராக்கியம். ஒவ்வொரு பாடலையும் ஒரு வார்த்தைகள் ஹைலைட்னா என்னென்னா இந்த கருத்துரையை எடுத்துரைப்பதாக. அப்போ பிரபஞ்ச வைராக்கியம் என்பது அப்போ என்னுடைய குற்றம், என்னுடைய தவறு எனக்கு உணர்த்தப்படுகிறது. உணர்த்திய மாத்திரத்தில் இங்கே உணரக்கூடியவனாக இருக்கு அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கலாம். என் பிழைக்கே குலைந்து வேசருவேனே, இதையெல்லாம் நீங்கள் நினச்சி இந்த பாட்டை படிக்கும்போதே இதை நினைத்தால் கண்டிப்பாக இறைவன் எம்பெருமான் கருணைக்கு நாம் பாத்திரமாவோம் என்பதை சொல்லிக்கொண்டு நீத்தல் விண்ணப்பம் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் பாடக்கூடிய ஒன்று அப்படின்றத நீங்கள் முதல்ல மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. இந்த இடத்துல பாடலாமா, இப்போ பாடலாமா என்பதை விட்டு கண்டிப்பாக பாட வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டால், மாணிக்கவாசகர் சொன்னது போல இங்கே என் பிழைக்கே குலைந்து வேசருவேனை விடுதி கண்டாய், நீ விடமாட்டாய் என்பது போல அருமையான பாடல் 50வது பாடலாக நீத்தல் விண்ணப்பத்திலே தந்திருக்கிறார். இதனோடு நீத்தல் விண்ணப்பம் 50 பாடல்களையும் சிந்திப்பதற்கு நமக்கு திருவருளும் குருவருளும் கூட்டியமைக்கு நன்றி கூறி ஒவ்வொரு நாளும் படிங்க. திருவாசகம் நம்மளுடைய உயிர் மூச்சாகவே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு பதிகம் வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பாட்டையாவது பாடு. ஒரு பதிகம் பாட முடியலன்னா ஒரு பாட்டையாவது பாடு.
இது மூச்சுக்காற்று இருப்பது போல திருவாசகம் நமக்குள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். விழித்திருக்கும் போதும் உறங்கும் போதும் மற்றவங்ககிட்ட பேச இருக்கணும், உள்ளுக்குள்ளே திருவாசகம் ஓடிக்கிட்டு இருக்கணும். அதுதான் மூச்சுக்காற்று. மூச்சுக்காற்று எப்பயா நிற்கிதா? இங்கே நடக்கும்போது, போகும்போது, பேசும்போது, தூங்கும்போது நிற்கிதா மூச்சுக்காற்று? இல்லையே. அதுபோல் திருவாசக வரிகள் அப்படியே நம்முடைய இரத்தத்திலேயே ஊறி 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 அந்த மூச்சாகவே இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இறைவன் திருவருளும் குருவருளும் கூட்ட எல்லோரும் எல்லா நன்மைகளையும் அடைந்து இறைவனுடைய அன்பிற்கு பாத்திரமாவோம் என்று கூறிக்கொண்டு கேட்டு மகிழ்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர பார்வதீபதே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.